கோவிலில் 1,29,00,000 மேல் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் வெள்ளியும் கொட்டி குவிந்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது நிஜம். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உலக புகழ்பெற்ற தமிழகத்தின் முதன்மை சக்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில்தான் இந்த பிரம்மாண்டமான ஆன்மீக அதிசயம் மற்றும் வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்திலோ அல்லது பெருந்திருவிழா காலங்களிலோதான் இந்த அளவிற்கு காணிக்கை குவிவது வழக்கம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத கோடை காலத்தில் வெறும் 2 வார இடைவெளியில் சமயபுரம் மாரியம்மனின் உண்டியல்கள் நிரம்பி வழிந்து இத்தனை கோடிகளை அள்ளித் தந்திருப்பது ஒட்டுமொத்த ஆன்மீக உலகையும் தமிழக மக்களையும் அசைத்து பார்க்க வைத்திருக்கிறது. கடந்த மே மாதம் 12ஆம் தேதிதான் இந்த கோவிலில் வழக்கமான உண்டியல் திறப்பு மற்றும் காணிக்கை என்னும் பணி மிக பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சரியாக 14 நாட்கள் மட்டுமே கடந்த நிலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் உண்டியல்கள் அனைத்தும் முழுமையாக நிரம்பின. இதையடுத்து கோவில் இணை ஆணையர் சூரியநாராயணன் அவர்களின் நேரடி முன்னிலையில் கோவில் அதிகாரிகள், நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் என ஒரு பெரிய படையை திரண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த காணிக்கை என்னும் பணியில் களமிறங்கியது. காலை தொடங்கி இரவு வரை தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக நடந்த இந்த நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் என்னும் பணியின் முடிவில் வெளியான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள்தான் இப்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வைரலாகி வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக சமயபுரம் முதன்மை திருக்கோவிலில் மட்டும் 1,24,41,837 ரூபாய் வசூலாகி சாதனை படைத்துள்ளது. இது தவிர சமயபுரத்தின் துணை கோவில்களான அருள்மிகு ஆதிமாரியம்மன் திருக்கோவிலில் 4,95,588 ரூபாயும், அருள்மிகு உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் திருக்கோவிலில் 14,302 ரூபாயும், அருள்மிகு போஜீஸ்வரர் திருக்கோவிலில் 3,993 ரூபாயும் வசூலாகி மொத்த ரொக்கப்பணம் மட்டுமே 1,29,55,720 ரூபாயை எட்டியுள்ளது. நேயர்களே, கதை இதோடு முடியவில்லை. பணத்தை விட உங்களை இன்னும் பிரமிக்க வைக்கப் போகும் விஷயம் என்னவென்றால், இந்த குறுகிய காலத்தில் பக்தர்கள் அன்னை மாரியம்மனுக்கு தங்களின் நேர்த்தி கடனாக 1 கிலோ 808 கிராம் சுத்த தங்கத்தையும் 3 கிலோ 459 கிராம் வெள்ளியையும் அள்ளி அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலின் பெருமை உலக அளவில் பரவியிருப்பதை பறைசாற்றும் விதமாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் சுற்றுலா பயணிகளும் செலுத்திய 99 அயல்நாட்டு ரூபாய் நோட்டுகளும் 886 வெளிநாட்டு நாணயங்களும் இந்த உண்டியலில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதுதான் தற்போதைய ஹாட் நியூஸ். தமிழகத்தில் எத்தனையோ பெரிய கோவில்கள் இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு என்றுமே தனித்துவமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. தங்களின் குறைகளை தீர்க்கும் அம்மனுக்கு வேண்டுதல் பளித்தவுடன் மக்கள் இப்படி தங்கத்தையும் பணத்தையும் வாரி வழங்குவது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுகிறது. இவ்வளவு பெரிய தொகையும் தங்க நகைகளும் மிக துல்லியமாக எண்ணப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வங்கியிலும் கோவில் கருவூலத்திலும் ஒப்படைக்கப்பட்ட விபரத்தை இணை ஆணையர் சூரியநாராயணன் செய்தியாளர்களிடம் பெருமிதத்துடன் உறுதிப்படுத்தியுள்ளார். வெறும் 14 நாட்களில் ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் இத்தனை கோடிகள் குவிந்திருப்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். கோவில் இணை ஆணையர் சூரியநாராயணன் அவர்களின் நேரடி முன்னிலையில் கோவில் அதிகாரிகள், நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் என ஒரு பெரிய படையை திரண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த காணிக்கை என்னும் பணியில் களமிறங்கியது. காலை தொடங்கி இரவு வரை தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக நடந்த இந்த நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் என்னும் பணியின் முடிவில் வெளியான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள்தான் இப்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வைரலாகி வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக சமயபுரம் முதன்மை திருக்கோவிலில் மட்டும் 1,24,41,837 ரூபாய் வசூலாகி சாதனை படைத்துள்ளது. இது தவிர சமயபுரத்தின் துணை கோவில்களான அருள்மிகு ஆதிமாரியம்மன் திருக்கோவிலில் 4,95,588 ரூபாயும், அருள்மிகு உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் திருக்கோவிலில் 14,302 ரூபாயும், அருள்மிகு போஜீஸ்வரர் திருக்கோவிலில் 3,993 ரூபாயும் வசூலாகி மொத்த ரொக்கப்பணம் மட்டுமே 1,29,55,720 ரூபாயை எட்டியுள்ளது. ஒரே ஒரு கோவிலில் 1,29,00,000 மேல் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் வெள்ளியும் கொட்டி குவிந்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம்,
இது நிஜம். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உலக புகழ்பெற்ற தமிழகத்தின் முதன்மை சக்தி ஸ்தலமாக விளங்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில்தான் இந்த பிரம்மாண்டமான ஆன்மீக அதிசயம் மற்றும் வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்திலோ அல்லது பெருந்திருவிழா காலங்களிலோதான் இந்த அளவிற்கு காணிக்கை குவிவது வழக்கம். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத கோடை காலத்தில் வெறும் 2 வார இடைவெளியில் சமயபுரம் மாரியம்மனின் உண்டியல்கள் நிரம்பி வழிந்து இத்தனை கோடிகளை அள்ளித் தந்திருப்பது ஒட்டுமொத்த ஆன்மீக உலகையும் தமிழக மக்களையும் அசைத்து பார்க்க வைத்திருக்கிறது. கடந்த மே மாதம் 12ஆம் தேதிதான் இந்த கோவிலில் வழக்கமான உண்டியல் திறப்பு மற்றும் காணிக்கை என்னும் பணி மிக பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சரியாக 14 நாட்கள் மட்டுமே கடந்த நிலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் உண்டியல்கள் அனைத்தும் முழுமையாக நிரம்பின. இதையடுத்து கோவில் இணை ஆணையர் சூரியநாராயணன் அவர்களின் நேரடி முன்னிலையில் கோவில் அதிகாரிகள், நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் என ஒரு பெரிய படையை திரண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த காணிக்கை என்னும் பணியில் களமிறங்கியது. காலை தொடங்கி இரவு வரை தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக நடந்த இந்த நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் என்னும் பணியின் முடிவில் வெளியான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள்தான் இப்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வைரலாகி வருகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக சமயபுரம் முதன்மை திருக்கோவிலில் மட்டும் 1,24,41,837 ரூபாய் வசூலாகி சாதனை படைத்துள்ளது. இது தவிர சமயபுரத்தின் துணை கோவில்களான அருள்மிகு ஆதிமாரியம்மன் திருக்கோவிலில் 4,95,588 ரூபாயும், அருள்மிகு உஜ்ஜயினி ஓம்காளியம்மன் திருக்கோவிலில் 14,302 ரூபாயும், அருள்மிகு போஜீஸ்வரர் திருக்கோவிலில் 3,993 ரூபாயும் வசூலாகி மொத்த ரொக்கப்பணம் மட்டுமே 1,29,55,720 ரூபாயை எட்டியுள்ளது. நேயர்களே, கதை இதோடு முடியவில்லை. பணத்தை விட உங்களை இன்னும் பிரமிக்க வைக்கப் போகும் விஷயம் என்னவென்றால், இந்த குறுகிய காலத்தில் பக்தர்கள் அன்னை மாரியம்மனுக்கு தங்களின் நேர்த்தி கடனாக 1 கிலோ 808 கிராம் சுத்த தங்கத்தையும் 3 கிலோ 459 கிராம் வெள்ளியையும் அள்ளி அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலின் பெருமை உலக அளவில் பரவியிருப்பதை பறைசாற்றும் விதமாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் சுற்றுலா பயணிகளும் செலுத்திய 99 அயல்நாட்டு ரூபாய் நோட்டுகளும் 886 வெளிநாட்டு நாணயங்களும் இந்த உண்டியலில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதுதான் தற்போதைய ஹாட் நியூஸ். தமிழகத்தில் எத்தனையோ பெரிய கோவில்கள் இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு என்றுமே தனித்துவமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. தங்களின் குறைகளை தீர்க்கும் அம்மனுக்கு வேண்டுதல் பலித்தவுடன் மக்கள் இப்படி தங்கத்தையும் பணத்தையும் வாரி வழங்குவது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுகிறது. இவ்வளவு பெரிய தொகையும் தங்க நகைகளும் மிக துல்லியமாக எண்ணப்பட்டு